Very good morning to all. So, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோபிதார், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பலவிதமான பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 6/4/2025 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71, 72 ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக சோபிதார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம்பாய், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர்னு சொல்லிட்டு ஓவராலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 300 வேகன்சிஸ் அப்படின்றது இருந்தது. ஸோ 300 வேகன்சிஸில் அந்த சானிட்டரி ஒர்க்கருடைய இது மட்டும் வந்து இது வந்து வேகன்சிஸை லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனில் நமக்கு நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் அப்படின்றது வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில் அப்படின்னு சொல்லி தனியாக வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேமெண்ட். ஸோ பேமெண்ட் பண்ணதில் கன்செஷன் கொடுத்து பண்ணதுனால இவ்வளோ பேருக்கு அந்த கன்செஷன் கிடையாது. ஸோ அவங்க வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கன்செஷனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து ஒரு கேட்டகரியில் இது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஏஜ். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலேருந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த ரிலாக்ஸேஷனுக்குள்ளே அப்ளை ஆகாதவங்கள ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா டிகிரி வந்து படிச்சுட்ருக்கவங்க, ஸோ கல்லூரிகளில் உயர்கல்வி படிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் ஒரு 70 பேர்கிட்ட ஒரு அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற கேட்டகரியில் 4வது விதமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4வதாக ரிஜெக்ட் பண்ணதில் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க தான் அப்படின்றது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் நேற்று வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஷின்ஸும் அவங்களுக்கு ரைஸ் ஆகுது. ஈக்குவலன் டு 10th, ஈக்குவலன் டு 12th டிகிரி அந்த மாதிரியான அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எங்களை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க சார், நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய மாணவர்கள் வந்து கேட்டாங்க. ஸோ ஹைகோர்ட் போர்டில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம், டிகிரி அதாவது ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலான்ட்டு அந்த ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனாக வந்து எதுவுமே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ குவாலிஃபிகேஷனில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதும் இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது இந்த அடுத்த ரவுண்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் டிஸ்கஸ் பண்ணுறது அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துடலாம். கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் அறிவிக்கை தேதியன்று 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். அதிகபட்சமாக 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்பிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இணையான அப்படின்னு சொல்லும்போதே அந்த டிப்ளமோவாக இருக்கட்டும் இல்லை ஐடிஐயாக இருக்கட்டும் ரெண்டுமே ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் தான். இணையான கல்வி தகுதினா அந்த ஈக்குவலண்ட் அப்படின்றது ஓகே. விண்ணப்பதாரர் +2 கல்வி படிப்புக்கு மேலாக எவ்வித உயர் படிப்பும் படிக்கவில்லை. இப்போ 10th படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த 12th ஈக்குவலண்ட். ஸோ அதுதான் அரசாங்கத்தினுடைய ஜிஓ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு எக்ஸாமினேஷன் இப்போ அப்ளை பண்ணுறோன்னா அதை வந்து இப்போ ஐடிஐ லெவல்லேருந்து 10th லெவலாக வந்து அதை ப்ரமோட் பண்ணாங்க. அதே மாதிரி 12thலேருந்து டிப்ளமோ படித்தவங்க 10thலேருந்து டிப்ளமோ படித்தவங்க 12th ஈக்குவலண்ட் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு முரண்பாடு மாதிரி இருக்குது. ஸோ இது அஃபிஷியலி ஆட்சியர் பிரிவு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து 3000 பேர் அப்படின்னும்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைஸாக டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்கவங்க பண்ண வேணான்றதை நம்ம திரும்பி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அதாவது 12th முடிச்சுட்டு 1 year காலேஜ் படிச்சிருந்தா கூட வந்து ரிஜெக்ஷனில் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இந்த ரிஜெக்ஷன் பற்றி இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. +2 கல்வி படிப்புக்கு மேலாக எவ்வித உயர் படிப்பு படிக்கவில்லை, உயர் படிப்பை தொடரவில்லை. ஸோ அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் நாங்கள் வந்து எங்கிட்ட இல்லை, அதே மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் நான் படிக்கலை அப்படின்ற உறுதிமொழியை பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் தேவையான கல்வி தகுதிக்கு மேலாக படித்திருந்து அதை விண்ணப்பிக்கும் போது மறைத்திருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனாக இருந்து அதை நீங்கள் வந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் மீது சட்ட நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க போகாமல் டேரெக்டாகவே ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த கேட்டகரி வைஸாக நாங்கள் வந்து இந்த கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ லெவல் நாங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கல அப்படின்றத அவங்க ஒரு தெளிவுபடுத்தி ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு கிளாரிஃபிக்கு மாணவர்கள் எல்லோரும் வருவாங்க. ஸோ ஒரு போஸ்டிங்க்கும் நம்ம அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம அதை வந்து அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாருமே காமனாக வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் வந்து 65 மார்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. இதில் பேப்பர் 2 மட்டும்தான் வந்து வேல்யூ பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொது எழுத்து தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்ட் பி
ஸோ பார்ட் பி மட்டும் தான் நாங்கள் கட் ஆஃப்க்கு எடுத்துக்கோன்றது சொல்லியிருக்காங்க. இன்னும் கட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ டேரெக்டாகவே இவங்க அடுத்த ரவுண்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு இந்த தேர்ச்சி பெற்ற அனைவருமே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ண வைக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு போனவங்களே ஒரு 6000 சம்திங் பேர் தான். ஸோ இதில் வந்து ஒரு 3000 பேர் அப்படியே ரிஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு பேலன்ஸ் உள்ள 2000 பேருக்கு தான் வந்து இந்த ஃபைனல் ரவுண்டு வந்து நடக்கும். அந்த ரேஷியோ படி அவங்க சொல்கிற ரேஷியோ 1:4 சொல்கிறாங்க. 1:10 கூப்பிட கூட வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே நடைபெறும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் அடுத்தடுத்துல வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான மதிப்பெண்கள் எவ்வளவு, என்ன பண்ணணுன்றதை மட்டும் பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது, டேரெக்டாகவே ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் மட்டும்தான். ஸோ இன்டர்வியூன்றது டேரெக்டாக வைவா வைஸ் மாதிரி அந்த டைம்லேயே நடத்துவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு 40 மதிப்பெண்கள், குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுக்க வேண்டியது 10. சோப்தார் மற்றும் ரூம் பாய்க்கு பதவிகளுக்கு 40 மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க் வந்து 40, அதில் 10 மார்க் எடுத்தாலே குவாலிஃபிகேஷன் மார்க்கு. எழுத்துத் தேர்வு தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் செயல்திறன் தேர்வுக்கு அழைக்கப்பட்டு கீழ்கண்டவற்றில் அவர்களின் திறமைகளை பரிசோதிக்கப்படும். அலுவலகத்தை பராமரித்தல், அலுவலகத்தை நன்றாக வைத்திருத்தல், வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம் மற்றும் வீட்டுபயோகப் பொருட்களை கையாளும் முறை, அலுவலக உபகரணங்கள், பொருட்களை பராமரித்தல் மற்றும் தூய்மை சுகாதார பணி, வீட்டு வேலைகள் உட்பட அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அலுவலக உதவியாளர் எப்படி மார்க் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். 40 மதிப்பெண்கள் அந்த அலுவலக உதவியாளர் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு 40 மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க. இதில் குக்கிங்க்கு 20 மதிப்பெண்கள் தராங்க. ஸோ நல்லா குக் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதில் நல்ல அனுபவம் இருக்குது, அந்த இதை வந்து நீட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதுமாதிரி வீட்டு பராமரித்தல்னால் அந்த குக் பண்ண திங்ஸை வந்து கிளியர் பண்ணுறது, ஒரு டஸ்ட் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறது, அந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டு பணிகளுக்கான பராமரிப்பு அதுக்கு வந்து ஒரு 20 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. டோட்டலாக இதுக்கு வந்து 40 மதிப்பெண்கள் அலுவலக உதவியாளருக்கு, அதே மாதிரி வீட்டு உதவியாளருக்கும் 40 மதிப்பெண்கள், சமையல் தூய்மை சுகாதார பணிக்கு 10 மதிப்பெண்கள், சுத்தப்படுத்துதல் மற்றும் தோட்டம் பராமரித்தல் 10 மதிப்பெண்கள், கீழ்கண்ட சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குக்கிங்க்கு 20, அந்த தூய்மை சுகாதார பணிக்கு 30, அப்புறம் சுத்தப்படுத்தும் பணி தோட்டம் அதுக்கெலாம் வந்து 10 மதிப்பெண்கள். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 40 மதிப்பெண்கள். அலுவலக உதவியாளர் பணிக்கு எக்ஸஸ் மார்க் வந்து எல்லாருக்குமே காமனாக கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ லைசன்ஸ் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. குக்கிங்கில் அனுபவம் உள்ள சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 1 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. வீட்டு பராமரித்தல் அனுபவ சான்று உள்ளவங்களுக்கு 1 மதிப்பெண்கள். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்ப இந்த காம்படிஷனே இல்லாத ஒரு இதில் வந்து ஈஸியாக நீங்கள் ஜாப் வந்து வாங்கிடலாம். அதேமாதிரி வீட்டு உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு 3 மார்க்கு, அந்த வீட்டு பராமரித்தல் அனுபவ சான்று உள்ளவங்களுக்கு 1, உணவு பானங்கள் சமையல் போன்ற இதில் அனுபவம் உள்ளவங்களுக்கு 1 மதிப்பெண்கள். ஸோ இதுக்கெலாம் சர்டிஃபிகேட் வேணும், அது இருந்தால் தான் இந்த எக்ஸஸ் மதிப்பெண்னு சொல்கிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு, ஸோ கடைசியாக வந்து இந்த சிவி, இதை ரெண்டுத்தையுமே ஒன்றா பண்ணிவிடுவாங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ப்ளஸ் சிவியும் ஒன்றா பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு பதவிக்கு காலி பணியின் எண்ணிக்கை 5 அல்லது மேற்பட்ட இருந்தால் சம்மந்தப்பட்ட செயல்திறன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களிருந்து அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் தகுதியின் அடிப்படையில் ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி 1:2 ஃபைனல் ரவுண்டுக்கு 1:2ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 1:3 கூட கூப்பிட வாய்ப்பு இருக்குது, 1:5 கூட கூப்பிடலாம். ஏன்னா அந்த காம்படிஷன்றது கம்மியாகுது. வீடுகளில் வேலை பார்க்கும் என்எம்ஆர் விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களுக்கு இணையான மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு வருட அனுபவத்திற்கு 2 மதிப்பெண்கள். ஸோ இந்த மாதிரி ரெசிடென்ஷியலாக எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து கூடுதலாக கிடைக்கும். ஸோ டோட்டல் மார்க்ஸில் இது வந்து உங்களுக்கான ஒரு கிரெடிட் மார்க்காக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கைடன்ஸ்ன்றதை அடுத்த வீடியோவில் செப்பரேட் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபைனலில் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த 3 இதையும் சேர்த்து தான் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் சிங்கிள் ரவுண்டு தான் இருக்குது. அதனால் அடுத்த ரவுண்டுக்கு தேர்வான அனைத்து மாணவர்களும் நல்லா எஃபோர்ட் போட்டு அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மாவட்ட நீதிமன்றத்துக்கு போனாங்கள்ல அவங்கள்ட்டே ஒரு கைடன்ஸ் கேட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோ வந்து நான் செப்பரேட் பண்ணி வீடியோ போடுறேன். தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஜாப் நேச்சர் பொறுத்தளவுக்கு காமனாக எல்லா ஒர்க்கும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, இந்த சானிட்டரி ஒர்க்கர் எல்லாமே காமனாக என்னென்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஹைகோர்ட்டில் கிடைக்கின்றப்ப அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வரப்போகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா பே கமிஷன் கிரெடிட்டு ப்ளஸ் வந்து பதவி உயர்வு எல்லாமே வந்து இந்த பணியிடத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு மிஸ் பண்ணிடாமல் ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் போங்க. கண்டிப்பாக உங்களால் இதில் அச்சீவ் பண்ண முடியும். தொடர்ந்து வழிகாட்டுதல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்றதை நம்ம கேட்டுட்டு கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான இவங்களுக்கான வழிமுறைகள் இருக்குன்றதை கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.